நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 12th +2 தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் பேராகிராஃப் சிம்பிளிஃபைட் ஆல் சம்மர் இன் அ டே ரே பிராட்பெரி. How do the children react to the long awaited event in the story? அந்த பிள்ளைங்க எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுங்க, எப்படி எதிர்வினை காட்டுச்சுங்க? எதுக்கு? the long awaited event, அந்த நிகழ்வு, ரொம்ப நாளாக காத்திருந்து அந்த நிகழ்வு நடந்தப்போ இந்த கதையில் எந்த சூரியன் உதிக்கிறது தான் அந்த நிகழ்வு. அந்த பிள்ளைங்க சூரியனை பார்த்ததே இல்லைல்ல, அந்த நிகழ்வுக்கு அந்த பிள்ளைங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்றதான் கேள்வி. The short story All Summer in a Day written by Ray Bradbury is a science fiction about human life on the planet Venus. வீனஸில், அதாவது சுக்கிரனில் மனிதரோட வாழ்க்கை அந்த எப்படி இருந்துச்சுன்றது தான் அது கற்பனை கதை. அது சயின்ஸ் ஃபிக்ஷன். சுக்கிரனுக்கு நம்ம இனிமேல் பிற்காலத்தில் ஒரு வேளை போகலாம், இன்றைக்கி இல்லை. சுக்கிரன்றது நம்ம பூமிக்கு முன்னாடி இருக்கிறது. முதல்ல சூரியனை சுற்றி வர்றது முதல்ல புதன், அடுத்து சுக்கிரன், அடுத்து பூமி. அப்போது பூமியிலேருந்து சுக்கிரனுக்கு குடிபெயர்ந்து போயிருக்காங்க மனுஷங்க. அங்கே அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்றது தான் இந்த கதை. அப்போது அந்த பிள்ளைங்களோட ரியாக்ஷன், அதாவது 7 வருஷத்துக்கு அப்புறமா சூரியன் உதிக்குது அந்த கிரகத்தில். எவ்வளோ கஷ்டம்! அத்தனை நாள் அந்த பிள்ளைங்க சூரியன் அது வரைக்கும் அந்த குழந்தைங்க பார்த்ததே கிடையாது. அப்போ அந்த பிள்ளையோடைய ரியாக்ஷன், லாங் அவைட்டட், ரொம்ப நாளாக காத்திருந்த அந்த நிகழ்வு, அது எப்படி அந்த பிள்ளைங்க ரியாக்ட் பண்ணுச்சுங்க அப்படின்னு. செகண்ட் பாயிண்ட்டு, த சில்ட்ரன் வேர் எக்ஸைட்டட் அண்ட் ஆங்ஷியஸ். அப்படியே உற்சாகத்தில் அப்படியே தலைக்குதுங்க பிள்ளைங்க. அவ்வளவு ஒரு ஆர்வம் ஃபார் த அரைவல் ஆஃப் த சன். சூரியன் உதிக்க போகுதுன்ற அதுக்கு எதிர்பார்த்து அவ்வளவு ஒரு ஆசையாக, அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு, அவ்வளோ உற்சாகமாக காத்திருக்குதுங்க. ஃபஸ்ட் டைம் இன் 7 years த சில்ட்ரன் ஆர் அவைட்டிங் டு see த சன். அதுக்கு காத்திருக்குதுங்க. அவைட்டிங்னா காத்திருக்கிறாங்க. யார்? 7 years அந்த குழந்தைங்க சூரியனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைங்க பார்த்துருக்குதுங்க. பார்த்தது இல்லைன்னா என்ன, அதுகளுக்கு 2 வயசில் பார்த்துருக்குங்க. அப்போது அதுகளுக்கு இது புரியாத வயசில், அதனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அதுக்கு புரிகிற வயசில் பார்க்க போகுதுங்க. அதுக்காக அந்த பிள்ளையை காத்திருக்குது. தேர்ட் பாயிண்ட்டு, த சன் கேம் அவுட், இட் வாஸ் த கலர் ஆஃப் ஃப்ளேமிங் பிரான்ஸ். அப்படியே ஜொலிக்கிற வெண்கலம் மாதிரி இருந்துச்சான் சூரியன் வெளியே வந்தோடனே அதோட கலர் ஃப்ளேமிங் பிரான்ஸ். ஃப்ளேமிங்னா அப்படியே ஜொலிக்கிற வெண்கலம் மாதிரி இருந்துச்சான். அண்ட் இட் வாஸ் வெரி லார்ஜ், ரொம்ப பெருசாக இருந்துச்சு. த சில்ட்ரன் ரஷ்ட் அவுட், இந்த பிள்ளைங்கள்லாம் வேகமாக வெளியில் ஓடி வந்திருக்குதுங்க. எல்லிங் இன்டு அ ஸ்ப்ரிங் டைம். அப்படி சந்தோஷமாக கத்திக்கிட்டு அது அந்த வசந்த காலத்தை போய், வசந்த காலம் அந்த 1 மணி நேரம் தான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வசந்த காலமே. நமக்கெல்லாம் 3 மாதம் 4 மாதம் இருக்குள்ள வசந்த காலம். அந்த பிள்ளைங்களுக்கு அந்த 1 hour வசந்த காலத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரே சத்தம் போட்டுட்டு, எல்லிங்னா சவுண்டு, பயங்கர சவுண்டு கொடுத்துட்டு ஓடி வந்திருக்குதுங்க வெளியில். தே டுக் ஆஃப் தேர் ஜாக்கெட்ஸ் அண்ட் லெட்டிங் த சன் பேர்ன் தேர் ஆர்ம்ஸ். அதுக்கு மேலே போட்டிருந்த அந்த ஜாக்கெட்டு, கோட்டு, ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால எப்போயுமே குளிரில் அந்த பிள்ளைங்க எல்லாமே நல்ல கவர்டாக இருக்குங்கள்ல, அதை எல்லாத்தையும் எடுத்து கழட்டிடுச்சுங்க. கழட்டிட்டு சூரிய கதிர்கள் அந்த பிள்ளைங்க மேலில் படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கை, உடம்பு, ஆர்ம்ஸ் எல்லாத்துலேயும் படணும்னு சொல்லி ஃபுல்லத்தையும் கழட்டிட்டு அப்படியே சூரிய குளியல் எடுத்துருக்குதுங்க. ஓ, இட்ஸ் பெட்டர் தேன் சன் லேம்ப்ஸ் இஸ்ன்ட் இட் அப்படின்னு கேட்குதுங்க அந்த பிள்ளைங்க. அதுக்குள்ளே பேசிக்குதுங்க. ஐயோ, இந்த சன் லேம்ப்புன்னு சொல்லி அங்கே வச்சுருப்பாங்க. சோலார் விளக்குகள் அங்கே, ஏன்னா சூரியனே வராதில்ல, அதனால சோலார் விளக்குகள் அந்த ஊரில் வச்சுருப்பாங்க. அதை விட இது எவ்வளோ பெட்டராக இருக்குது அப்படின்னு பேசிக்கிதுங்க அந்த பிள்ளைங்க. மச் பெட்டர், இன்னும் ஆகா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிதுங்க. த சில்ட்ரன் ஷவுட்டட் லவுட்லி, ரொம்ப சத்தமாக கத்துதுங்க சந்தோஷத்தில். தே ரேன் அமங் த ட்ரீஸ், மரங்களுக்குள்ளே ஓடுதுங்க அங்கிட்டும் இங்கிட்டும். தே ஸ்லிப்ட் அண்ட் ஃபெல், தே புஷ்ட் ஈச் அதர், கீழே உளுந்து உருண்டு வலிக்கி ஒன்று தள்ளி விட்டுக்கிட்டு சந்தோஷமாக விளாண்டுருக்குதுங்க. தே பிளேட் ஹைட் அண்ட் சீக், ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டுருக்குதுங்க. ஒளிஞ்சு பிடிச்சி நீ என்னை கண்டுபிடி, நான் உள்ள உங்கள்கிட்ட ஒளிஞ்சிக்கிறேன். ஹைட் அண்ட் சீக்கு நம்ம விளையாடுவோம்ல, அதுதான் ஹைட் அண்ட் சீக். ஓ, இட்ஸ் பெட்டர் தேன் த சன் லேம்ப்ஸ் இஸ்ன்ட் இட். சன் லேம்ப்ஸை விட இது இன்னும் சிறப்பாக இருக்கே. மச் பெட்டர், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னுதுங்க. த சில்ட்ரன் ஷவுட்டட் லவுட்லி, ரொம்ப சத்தமாக கத்தி சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்குதுங்க. தே ரேன் அமங் த ட்ரீஸ், மரங்களுக்கு இடையில் ஓடுதுங்க. தே ஸ்லிப்ட் அண்ட் ஃபெல், ஏன்னா இது வரைக்கும் அந்த பிள்ளைங்க அதை அனுபவிச்சதே கிடையாது. அதனால் அவ்வளோ சந்தோஷமாக குதிச்சு விளையாடுதுங்க. ஸ்லிப்டு அண்ட் ஃபெல், தே புஷ்ட் ஈச் அதர், ஒன்று தள்ளி விட்டுட்டு விளையாடுதுங்க. தே பிளேட் ஹைட் அண்ட் சீக், புழிஞ்சு பிடிச்சி விளையாட்டுலாம் விளாண்டுருக்குதுங்க. லைக் எஸ்கேப்டு அனிமல்ஸ் ஃப்ரம் தேர் கேவ்ஸ், மிருகங்கள் அதோட குகைக்குள்ளேருந்து எஸ்கேப் ஆகிடுச்சுன்னா எப்படி தறிக்கட்டு ஓடும், அந்த மாதிரி பிள்ளைங்க சந்தோஷமாக ஓடி விளாண்டுருக்குதுங்க. சில்ட்ரன் ரேன் டு ஷவுட்,
கத்திக்கிட்டு சந்தோஷமாக கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு திரிஞ்சிருந்துருக்குதுங்க. தே ரேன் ஃபார் அன் ஹவர். 1 மணி நேரம் தான் இந்த விளையாட்டு நீடிச்சிருந்துருக்கு. தே ரேன் ஃபார் அன் ஹவர். ஒரு மணி நேரம் மட்டும்தான் இந்த சந்தோஷம் நீடிச்சிருந்துருக்கு. விண்ட் ப்ளூ கோல்ட் அரவுண்ட் தெம். பார்த்துக்கோங்க, மறுபடியும் ஒரு குளிர் காற்று மறுபடியும் அந்த பிள்ளைங்க மேலே வீச ஆரம்பிச்சிருச்சு. தே டேர்ன்ட் அண்ட் ஸ்டார்டட் டு வாக் டுவர்ட்ஸ் த அண்டர் கிரவுண்டு. அதுங்க இருந்த அந்த அண்டர் கிரவுண்டு பூமிக்கு அடியில் இருந்த டனலுக்குள்ளே நடந்து போயிடுச்சுங்க. மெல்ல மெல்ல மனசு அப்படியே நொந்து போய் தேர் ஸ்மைல்ஸ் வேனிஷ்ட் அவே. அதுகளோட சந்தோஷமான சிரிப்பெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. இந்த ரெயின் ஸ்டார்டட். இந்த மழை மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த 1 மணி நேரம் தான் அந்த பிள்ளைங்களுக்கு இருந்த சந்தோஷம். அப்புறமா அது மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இது 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் இது பேராகிராஃபாக எழுதணும், பாயிண்ட்டாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதியாக கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் தயவு செஞ்சு எழுதி படிங்க. நான் பிடிஎஃப் கொடுக்கல உங்களுக்கு, அப்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக, கையில் எழுதணுன்றதுக்காக தான் நான் பிடிஎஃப் கொடுக்கல, ஏற்றி வைக்கல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதனால் தயவு செஞ்சு கையில் எழுதி படிங்கடா செல்லங்களா. சரி, ஆல் த பெஸ்ட். சரி, நெக்ஸ்ட் கொஷனில் பார்க்கலாமா? நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, ஜாலியாக இருக்கா? நீங்கள் அதை அனுபவிக்கிற மாதிரி, நீங்கள் போய் சரி விளையாடுற மாதிரி கற்பனை பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கே சந்தோஷமாக ஈஸியாக படிக்கலாம். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட். பாய்.